என்ன சாப்பாடு செஞ்சிட்ருக்குற? முட்டை வேக வச்சிருக்கிறேன். முட்டை சுகாஸ் கேட்டுச்சுன்னு வேக வச்சேன். சாப்பிட்றாங்க எனக்கு தெரியல. தக்காளி வணங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து தோசை சுரக்க எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மாவை கரைச்சிட்டு இருக்கிறேன். மாவை எப்போ ஆட்டி வச்சேன்? மாவை ஆட்டி வச்சு கடையில் வாங்கினேன். உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஃப்ரிட்ஜ் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, புதுசாக வாங்கியிருக்கிறோம். உளுந்து அத்தனை உங்களுக்குலாம் உளுந்தை வாங்கிட்டு வந்து நல்ல மாவுன்னு சொல்கிற. அந்த உளுந்தெல்லாம் கெட்டு போயிடணுமா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற? இட்லி அரிசி வந்து தீர்ந்து போச்சு. ரேஷன் அரிசி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால சரி இந்த வாரம் வாங்கிட்டு அப்புறம் போட்டு கலந்து அரைச்சிக்கலான்ட்டு நான் அரைக்காமே அப்படியே விட்டுட்டேன். சரி இப்போ வந்து இன்னைக்கு என்னன்னாங்க, சிக்கன் பிரியாணி செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் சிக்கன் மட்டன் போடுவாங்க, எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் லேட் ஆயிடுச்சு அங்கேயே. இதுக்கு மேலே யார் சமைக்கிறதுக்கு வந்து மாவு அவசரத்துக்கு வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு என்னதான் பண்ற? அப்புறம் வேற ஏதாச்சும் அரிசி மாதிரி பார்க்க வேண்டியதான் இல்லையா? ஈட்டிங் சேலஞ்ச் போட சொல்லிக்கிறாங்களா? அதனால இன்னைக்கு 4 தோசை. உனக்கு 4 எனக்கு 4. யார் வச்சோம்? நீ இட்லி கேட்ட தோசை. நீ எல்லாம் என்கிட்ட போட்டி போட்டீங்கன்னா தோத்து போயிடுவேன். கம்மனரு இட்லி கூட விற்கிது. என்ன சிரிக்கிற? சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் ஆறு எப்படின்னு. நீ சாப்பிட்றது வருஷமா பார்த்துருக்கேன். நான் ஒரே வாயில் சாப்பிட்ருவேன். நீ அப்புறம் தோத்த காலி ஆயிடுவேன். அவனுக்கே சிரிப்பு வந்து, ஐயோ இந்த ஒரே வாயில் சாப்பிட்டு இப்படி இருக்குது, டேமேஜ் ஆகுமா? அது நான் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றதுல என்னுடைய வேலை இது அப்படி போட்டி வச்சாதான் சரி யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இப்போ காஃபி வந்தோடனே பால் வாங்கிட்டு வந்தோம். தயிர் போடலாம், நல்லா டேஸ்டா இருக்குதுன்ட்டு டீ அங்கேயே குடிச்சிட்டோம். சரி வேண்டாம், இங்கே வந்து பால் வாங்கி பெற போட்டுக்கலான்னு. இல்லை உரையத்துல கொஞ்சம் டீ போட்டு குடிச்சாங்கன்னு டீ போட்டு குடிச்சிட்டாங்க. அப்புறம் முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது. என்ன பண்ண சாப்பிட முடியுமே? அது வந்துங்க ஆம்லெட் தாங்க அடிச்சு சுகாசு. நீ வேக வச்சுட்டு இருக்கிற என்ன சொல்லணும்னு தெரியல. வேக வச்சு மசால் போட்டு தர சொல்லுச்சு. மசால் பொடி? ஓ, மசால் பொடியில் போட்டு வறுத்தா? சரி சரி. என்ன கேட்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாருங்க அவரு? வெள்ளைக்கரு மட்டும் நிம்பாரு, மஞ்சக்கரு. ஆமாங்க, எப்பவுமே மஞ்சக்கரு கொண்டு போய் அக்கடத்து ஊற போட்டுருதுங்க. அதுக்கு 7-8 வேலை நம்ம செய்யணும். ஆம்லெட்டே போட்டு கொடுத்தீங்கனாலும் கலக்காம போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஓரமாக பிச்சு சாப்பிட்டு நடுவளர்க்கிறது நாய்க்கு. அந்த மஞ்சளாட்டு இருக்கிறது மட்டும் அப்படியே விட்டுட்டுங்க. ஓரமாக வெள்ளையாக இருக்கிறது மட்டும் சாப்பிட்டு அது போட்டுருது. அது என்னன்னு தெரியல, அது பிடிக்கிறது இல்லை. சரி அதை விடு. அது நல்ல வழக்கமெல்லாம் சத்தான திங்கிற வழக்கமெல்லாம் வராது அந்த குழந்தைகளுக்கெல்லாம். என்னத்த சொல்லு, சுட்டு கொடுத்தா கூட. வீட்டில் வந்து தோசை, தக்காளி கடையல், தக்காளி வணக்கிறேன். அப்புறம் சொல்லியாச்சு, தேங்காய் சட்னி எல்லாம் அரைச்சிடாதீங்க, எனக்கு பிடிக்காதுனாச்சு. அது வேணா முதல்ல சொல்லிடுறதுங்க எதாக இருந்தாலும். சரிங்க, சரி நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க நண்பர்களே. யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு அப்புறம் தெரிஞ்சு போயிரு உண்மையே. சரி, இப்போது வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க சமையல். சரிங்க, அப்புறம் பார்க்கலாங்க நண்பர்களே. இனிய இரவு வணக்கம்.